ஒரே மாதிரி பாசிப்பருப்பு செய்யாமல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். ஹோட்டலோட ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். வீட்லேயே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து வானில் நல்லா வறுத்துட்டு நல்லா கழுவிட்டு குக்கரில் சேர்த்துக்கோங்க. அதில் ஒரு 7 8 பூண்டு, 2 தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக எண்ணெய் விட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு 3 விசில் விட்டுக்கலாம். இப்போது தாளிச்சிடலாம். வானலில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக சீரகம், ஒரு 4 மிளகு, ஒரு வரமிளகாய் போட்டு நல்லா பொரிய விட்டுடலாம். ஒரு 15 சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ பாருங்கள், பருப்பு ஓப்பன் பண்ணிட்டா நல்லா வெந்திருக்கு. இந்த டைமில் இந்த பருப்பு மேலோடு இருக்க தண்ணி மட்டும் வடிச்சுக்கோங்க. இது பக்கம் கொதிக்கட்டும். இப்போ பருப்பு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். கடைஞ்சி எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், வானல் இருக்குது, நல்லா கொதிக்குது. 2யும் ஒன்றா சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி குக்கரில் தான் 2யும் ஒன்றா சேர்த்துக்கிட்டேன். இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்குது. இந்த டைமில் 2 ஸ்பூன் மிளகாய் தூள், கொஞ்சமாக சாம்பார் தூள் ஒரு போட்டு தண்ணியில் கரைச்சிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டுக்காக உப்பு போட்டுக்கலாம். நம்ம மிளகாய் தூள்லாம் அப்படியே சேர்க்கக்கூடாது, கரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக பெருங்காயம், அப்புறம் நான் போட்டிருக்கிறது மிளகு சீரகத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். இது போட்டால் ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு டைம் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்கவே எப்படி இருக்குன்னு. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணுங்கள்.